டெல்லியை விட்டு எங்களிடம் சமரசம் பேசிவிடலாம் என்று பகல் கனவு கண்டால் அது நடக்காது. இல்ல இல்ல, நீங்க அந்த கேள்விகளை நான் கிளியரா சொல்லிட்டேன். யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சனோ அது மீறி நாங்க அதற்கு மாறாக முடிவெடுக்க முடியாது. டிடி தினகரன் பெருந்தன்மையாக முடிவெடுத்தாலும் எங்கள் தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள். அது சரியா வராது. அது பொருந்தா கூட்டணியாக அமைந்துவிடும். அதான் பொய் சொல்ல விரும்பல. இது டிடி தினகரன் ஒருத்தருக்கு மாத்திரம் உள்ள மனநிலையில் எங்க தொண்டர்கள் மனநிலை. அதுதான் உங்களுக்கே தெரியுமே என்ன. அது தொண்டர்களுக்கு புரியும் சார். அது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். அது என்னன்னு நீங்க கேட்டு அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தான் ஸ்கூப் கொடுத்தாதானே நீங்க தான் நிறைய இதா இருக்கும் அதா இருக்கும். இவர் இப்படி சொன்னார். ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் எந்த நிர்பந்தத்துக்கும் யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்பது மற்றும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி எதற்கும் பயமும் எங்களுக்கு கிடையாது. எதையும் எதிர்கொள்கின்ற தைரியம் எனக்கு அம்மாவால் ஊட்டி வளர்க்கப்பட்டவர். 30 வயதுலேருந்து இருக்கோம். அதனால நாங்க எதையும் சந்திக்க தயாராக இருப்போம். ஆனா நாங்க நியாயமாக இருப்போம். சார் நான் அதான் சொல்றேன் சார். நாங்க டிசம்பர் மாதத்தில் முடிவெடுப்போம். 2026 தேர்தலில் வெற்றி பதிப்போம். வெற்றி பெற போகின்ற கூட்டணியில் நாங்கள் இருப்போம். அவ்வளவுதான் சொல்லுவோம். நாங்கள் சேர்கின்ற பக்கம் வெற்றி பெறும். அதுதான் நடக்கும். அதை மாத்திரம் அழுத்தி சொல்றேன். அதுக்கு நான் ஏதோ சும்மா நான் எங்களுடைய தைரிக்கு மேல பேசுறேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு தெரியும். நாங்கள் சேருகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சேபிக்கும். அந்த அளவு தான் சொல்றோம். அதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எங்களுக்கு என்டிஏ தான். ஆனா அங்க அந்த அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகள் தான் அதை முடிவு செய்யணும். நாங்க வேணுமா வேணாமா.